கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயந்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் தியானம் செய்தோம். அதே வேத பகுதியை தான் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இந்த வேத பகுதியை நமக்கு கோட் பண்ணி காண்பிக்கிறார். இப்போது அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 64:4 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எல்லாம் கவனிங்க. அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவன் நமக்கு செய்பவைகள் அவ்வளவு பெரிய மகத்தானவைகள் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம வாசித்தோம், நம்ம பார்த்தோம். அது ஆபிரகாம், அதுக்கப்புறமா வந்த எல்லாருக்கும் தேவன் எப்படி அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் நமக்கு இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு காத்திருத்தல் என்பது தேவனில் அன்பு கூறுவது என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். அங்கே தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகள் அப்படின்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அதனுடைய பூரணமான விளக்கம் என்னது அப்படின்னு சொன்னால், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். எப்போ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த அன்பு? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். தேவன் நம்மை சபையில் எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அன்பிலே நாம் பரிபூர்ணப்படுவதற்காக. மனிதனுக்குள்ள அன்பு இல்லை. நான் அன்பை குறித்து பலமுறை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த அன்பினுடைய பூர்ணத்தை, இந்த ஃபேன் லைட்டை திருப்பிடா நல்லா கவனிங்க. இந்த அன்பினுடைய பூர்ணத்தை கொஞ்சம் நம்ம தியானம் செய்ய போகிற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயந்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் சாதாரணவர்கள் அல்ல, மாபெரும் பாக்கியவான்கள். தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னையே நமக்கு என்னென்னலாம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிவது தான் இந்த சபையில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பின் நோக்கமாக இருக்கிறது. அதை 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். உலக தோற்றத்திற்கு முன்னே, இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்லாம் சொல்லி யாரும் சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு தான் நம்மை சிருஷ்டித்து அவருடைய அன்பில் நாம் பரிபூர்ணப்படும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நாம் அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களேயானால், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய நோக்கம், எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக நாம் செயல்படுவோமே ஆனால், நமக்காக தேவன் நியமித்திருக்கிறத ஒருவரும் பறிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. காரணத்தை நாம் சொல்லாமா? மறுபடியும் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக. யாருடைய மகிமைக்காக? அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் யாருடையவைகள்? தேவனுடையவைகளே. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார் நம்முடைய மகிமைக்காகவாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே தேவனே என்று சொல்லுவதுதான் அன்பு. ஆண்டவரே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஆண்டவர், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். என்றென்றைக்கும்
என்பது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே. தேவனிடத்தில் அன்பு கூறுவது அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனை நாம் பார்க்கிற அந்த பார்வை. ஒரு மகன் தன்னுடைய அப்பாவினுடைய வல்லமையை எப்படி நோக்கி பார்ப்பானோ, எங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லி நோக்கி பார்ப்பானோ, அதே போல நாம் தேவனை பார்க்கிற அந்த பார்வை, அவருடைய சர்வ வல்லமை. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனை பார்க்கிற பார்வையில் குறை இருக்கிறது. அவருடைய சர்வ வல்லமையை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, நாம் எல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை விசேஷ விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த, இதுதான் ரகசியமே. தேவன் நமக்காக ஏற்படுத்திட்டார், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நமக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டார். ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மறைக்கப்பட்ட இந்த ரகசியங்களை, மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். சபையில உட்கார்ந்து தேவனுடைய அன்புல நாம் பரிபூர்ணப்படும்படியாய் தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். நீங்க உள்ள தேவனே, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், உங்கள் அன்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாவே அந்த ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும். ஆக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நம்ம சபையில் வந்திருக்கிறோமே, நம்முடைய எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்காக என்னென்னலாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அந்த தரிசனத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில் பார்க்கும்படி நம்முடைய இருதயத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனாக இருக்கிறார். ஆக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் பிறந்தோம், மரிக்கும்போது ஒன்றுமில்லாமல் தான் மரிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரசங்கியின் புத்தகம் நமக்கு தெளிவாகவே சொல்லுது. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்தவனே, நீ நிர்வாணி தான் போகிற. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் நம்ம கூட வரப்போகிறதில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மை படைத்த நோக்கம் மனிதனுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மை படைத்தார். அப்படி தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம், நமக்குள் நம்முடைய குடும்பத்தில் அன்பு இருக்கிறது. குடும்பம் அப்படின்னாவே அது அன்பு தான் குடும்பம். ஆனால் இந்த அன்பு என்கின்ற இந்த ஒரு மாபெரும் ஒரு காரியம், இது ரகசியம், இது மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த தேவ அன்பின் ரகசியம் வெளிப்படும். இந்த அன்பு தான் மனிதனுக்குள்ள இல்லை. அதனால தான் இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை. நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன், குடும்பத்தின் தேவன், குடும்பத்தின் தேவன். இதை நான் பலமுறை நம்ம தேவன் நம்ம அழைத்த நோக்கமே குடும்பம். ஏன்னா குடும்பத்தில் தான் அன்பை பரிமாறக்கூடிய ஒரு மகிமை இருக்கிறது. அன்பு அப்படின்னா என்ன? அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனை அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போய் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளேன்னு அவர் சர்வ வல்லமையை நோக்கி பார்க்குறான். பார்த்தியா, அதில் தான் அன்பு இருக்கிறது. ஒரு மகனுக்கு தன்னுடைய அப்பாவுடைய வல்லமையை அறிந்து கொள்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய அப்பாவை மதிக்கவே மாட்டான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு மகன் தன்னுடைய அப்பாவுடைய வல்லமை, எங்கள் அப்பா இவ்வளோ மாசமானால் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எங்கள் வீட்டில் நல்லா எல்லா தேவைகளையும் எங்கள் அப்பா எனக்கு சந்திக்கிறாரு, எங்கள் எல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி அந்த ஒரு அப்பாவுடைய வல்லமையை அவன் ஃபிசிக்கலாக அவன் புரிந்து கொண்டால்தான் அப்பாவை சரியாக கனப்படுத்தி அவரை நோக்கி பார்ப்பான். அதே மாதிரி தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அவரை நாம் அப்பா என்று பார்க்கும்படியாய், அவருடைய சர்வ வல்லமையை நோக்கி பார்க்கும்படியாய். அவரால் எது கூடாது?
என் தேவனால எந்த காரியம் ஆகாது. அப்போ என் அப்பா எனக்கு இருக்கிறார், எனக்கு என் தேவன் இருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது மட்டும்தான் இந்த அன்பு நமக்குள்ள பிறக்கிறது. ஆமென் சொல்லாமா? எப்போ இந்த அன்பு பிறக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இந்த அன்பு பிறந்து தேவனை எப்படி பார்க்குறோன்னா சர்வ வல்லவராக, இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் என் தேவன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவனாக நம்ம பார்ப்பது எப்போ அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது தான் இந்த அன்பு நமக்குள்ளே பிறக்கிறது. ஆக தேவன் நம்மை அழைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, அவருடைய குடும்பத்தில் நம்மை இணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை ஒருவரும் கண்டதில்லை. இயேசுவானவர் மாத்திரமே அவரை கண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் நம்மை அழைத்த நோக்கமே என்னன்னா அன்புக்காக. எதுக்காக? எல்லாரும் ஆயத்தம் சொல்லுங்க, எதுக்காக? அன்புக்காக. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய இருதயத்துக்குள்ள இப்ப அன்பு இருக்குதா? நீங்க அன்பானவர்களா? அந்த அன்பானவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய காரியமாக இருக்கட்டும், அது மறுமைக்குரிய காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யாருக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தி நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறார் என்றால், தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அன்பான தேவஜனமே, நீங்கள் தேவனில் அன்பு கூறும்படியாய் நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய அன்பை நாம் எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளலாம் என்றால், அவருடைய வார்த்தையில் தான் விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதுதான் அன்பு. ஆமென். ஆதியிலே என்ன இருந்துச்சு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்பு அப்படின்னா என்ன தெரியுமா? அன்பு எங்க இருக்குது? மரணத்தில் இருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் வார்த்தையானவர். அன்பு, நீங்க அன்புல பரிபூர்ணப்படணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்காக? ஆமேனா? எதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார்? அன்பு கூறுவதற்காக, தேவனில் அன்பு கூறுவதற்காக. ஆதியிலே வார்த்தை இருந்தது. பயங்கரம் இது தெரியுமா? லோகோஸ். இந்த லோகோஸ் என்பது மாறவே மாறாது. அது என்னென்றைக்கு ஸ்டாண்டர்ட். அது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, அது குமாரனாகிய வார்த்தை, வார்த்தையான தேவன். அவர் வார்த்தையான தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். ஆக தேவனுடைய வாசல் தான் இந்த வார்த்தை. அன்பான தேவஜனமே, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நல்லா கவனிங்க, முதல்ல உங்கள் மூளையர் எல்லாரும் ஒரு அமேன் கையை விட்டு அமேன் சொல்லுங்க. தயவு செய்து வார்த்தையை உட்கொள்ளுங்க, வார்த்தையை சாப்பிடுங்க. தேவ அன்பனை எப்படி ஆண்டவர், எப்படி பிரதர், எப்படி நான் புரிஞ்சிக்கலாம்? தேவ அன்பனை எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுதுன்னா என்ன? ஒன்றுமே இல்லை, வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவள் தான். ஆதியிலே வார்த்தை. அதுக்கப்புறம் தான் தேவனே வெளிப்படுறார். ஏன்னா தேவன் ஒருவனும் காணக்கூடாதவர், மனுஷரால் கட்டிராதவர், காணக்கூடாதவர். ஆனால் வார்த்தையானவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வாசல் அவர்தான் இந்த வார்த்தை. அப்போ உண்மையிலேயே ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் அப்படின்னா என்னன்னா, இந்த வேத வசனத்தை உட்கொள்ளுவான். அப்படி உட்கொள்ளும் போது தான் அந்த வார்த்தையாக தேவனை அப்படியே நம்மில் வெளிப்படுத்துவோம். தேவன் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அன்பின் ராஜ்யமா இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எல்லாம் அவர் சேர்த்து தம் மீது அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினவைகளை எல்லாம் அங்கே என்ன பண்ண கொடுப்பதற்கு அவர் மனோவாஞ்சியா இருக்கிறார். அதுதான் தெய்வம், அதுதான் தேவன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் தன்னை நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாருன்னா, என் பிள்ளைங்க என் மேலே இவ்வளவு நேசமாக இருக்கிறாங்க, இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க என்னை இந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாங்களேன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய மனமகிழ்ச்சி வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுப்பார். ஆமேனா இல்லையா? என் பிள்ளைங்க என் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள். இந்த அன்பை புரிந்து கொண்ட ஒரு தகப்பனே
தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அதே மாதிரி தான் நம்முடைய தேவன், நல்ல கவனிங்க, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நம்மிடத்தில் அன்பை பார்க்கிறார். என்கிட்ட இவங்க அன்பு கூறுறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. முதல்ல நீங்கள் அவரில் அன்பு கூற வேண்டுமே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையில் பயங்கரமான ரகசியம். இந்த வார்த்தையினுடைய மகத்துவமே என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின வார்த்தையானவர், அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். வார்த்தையின் மேலே உங்களுக்கு ஒரு தாகமும் ஒரு தவிப்பும் ஏற்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகிறது, அதுதான் பேஸ். அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இயேசு ராஜாவை நீங்கள் தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எங்கே யாகையிலும் இயேசு கிறிஸ்து வந்து நான் தேவன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பல முறை கேள்வி கேட்பாங்க. நான் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இயேசு ராஜா சொல்கிறாரு. ஆமேனா? இப்போது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் இயேசு ராஜா சொல்கிறாரு, நான் அவரிடத்திலிருந்து வந்தேன், அவரால் அனுப்பப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் தேவாதி தேவன் அல்லவா? ஆமேன்னு சொல்லாமா? எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு. அவரை ஒருத்தரும் பார்த்ததில்லை, நான் அங்கிருந்து வந்தேன்றாரே, அதுதான் தேவன். இயேசு தேவன் என்று பல முறை நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தேவன் சொல்லியிருக்கிறார். நான் என் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன்றார தேவன். எப்படி தேவனை நீ பார்க்கலடா? கரெக்டாக சொல், நீ பார்க்கல, அவரால் அனுப்பப்பட்டு வந்தேன். அவருடைய வார்த்தை, நான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அன்பு. அல்லேலூயா. அன்பு, என் தேவனை நான் வெளிப்படுத்துகிறேன். அன்பு எங்கே இருக்கிறது என்றால் மரணத்தில் இருக்குது என்று பார்த்தோம். நான் அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது, அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. என் பிள்ளைங்க என் மேலே அன்பு, வேற ஒன்றுமே இல்லை, அன்பை மாத்திரமே கேட்குறாரு. சரி, அன்புனா என்ன, அது எப்படி நம்ம செயல்படுத்தலாம், அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரமாணங்களை நாம் நல்ல அந்த வார்த்தையை தியானிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையானவரே அன்பு தான். அந்த வார்த்தையானவரே நம்மேல அன்பு வைத்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த தெய்வம் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையானவர் மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நாம் எல்லாரும் மனுக்குலம் பாக்கியம். ஆமேனா? மனுக்குலம் பாக்கியம் செய்திருக்கிறது. மனுக்குலம் பாக்கியவான்கள். ஆக ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பது மாபெரும் அன்பு. அதுதான் கிறிஸ்துவினுடைய தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அதுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னா, இப்போ ஜீவா பைபிள் காலேஜில் போயிட்டு, எப்பா ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, ஒருத்தர் பாஸ்டர்ப்பா, அவர் என் கூட வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறாரு. அவர் வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இப்போ தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சமாக ஒரு மாதிரி பேசுகிறாரப்பா. நான் வச்சு இந்த சத்தியத்தெல்லாம் வச்சு நான் பேசினா அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் நீ எப்படா இருக்கிறேன்னு கேட்டேன். நான் சத்தியத்தில் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லாமா? நிறைய பேருக்கு இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்னன்னு தெரியல. அன்புதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த லோகோஸ் வந்து மாறாது. அந்த லோகோஸை ஆராய்ந்து பார்த்து அவரை போயிட்டு நல்ல கிறிஸ்து இயேசுவை நீ அறிய 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 தேவ அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ள பயங்கரமாய் ஊற்றெடுக்கும். அந்த ஊற்றுதான் ஆபிரகாமின் மார்க்கம். ஆபிரகாம் அங்கே பெயர்சபாவிலே அந்த ஊற்றை தோண்டினார் என்று நாம் பார்த்தோம். அங்கே 7 பெண் ஆட்டுக்குட்டியை வச்சு அவர் என்ன பண்ணார், உடன்படிக்கை செய்தார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ள எப்போ விதைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது மகிமையான கதை, அதில் 5:1 வாசிங்க பார்க்கலாம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இயேசுவானவர் கிறிஸ்து என்றால் அனுப்பப்பட்டவர், ராஜா. அவர் ராஜா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜா.
ஆக இயேசுவானவர் தேவனுடைய ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. எத்தனை பேர் ஏசப்பா கேட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்க? எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க ஒரு வல்லமை உடையவர். இம்மைக்குரிய காரியமாக இருக்கட்டும், மறுமைக்குரிய காரியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ண வல்லமை உடையவர். ஏனென்றால் இயேசுவானவரே கிறிஸ்து, அவர் நாமத்தில் நான் கேட்ட என் பிதா எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவர் சமூகத்தில் போய் நிற்கிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். யாரால பிறந்துட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இப்போ யாருடைய பிள்ளை? நீங்கள் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தை. அவர் தேவன். இயேசுவானவர் தேவன். கிறிஸ்து என்றால் அனுப்பப்பட்டவர். நீ போய் சிலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னாரு. சிலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். ஆக தேவன், இயேசுவானவர் தேவன் என்று, கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமெனா? நம்ம எல்லாரும் தேவனால் பிறந்திருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வாசிப்பாங்களாம். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்க தெரியாது. யாரோ ஒருத்தர், ஒரு கிறிஸ்தவர்கள் யாரோ, அவங்க தோற்றத்தை பார்த்ததுமே எங்கள் கிறிஸ்தவம் மாதிரி தெரியும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை மறைமுகமாகவோ நேரடியாகவோ, அது பயங்கரமாக அந்த காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமெனா? உண்மையாக சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, எங்கேயோ வேலைக்கு போகிற இடமோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஊருக்கு போய் மற்ற இடங்களை போய் நிற்கும் போது யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவம் வந்துட்டாங்க அப்படின்னா, எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்னு சொல்கிறத ப்ரைஸ்லான்னு சொல்லியோ இல்லை அவங்க எதிராக ஒரு கிறிஸ்டின் பாட்டு பாடியோ. ஆமெனா? நான் பல முறை நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நான் எங்கே போனாலும் ஜிப்பாவில் தான் போவேன் இல்லையா? என்னை பார்த்ததுமே ஒரு பாஸ்டர்னு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கள பார்த்தா ஒரு பிலீவராக இருப்பாங்க. ஆனால் என் எதிர வந்து பாட்டு பாடுவாங்க. நல்லா கொஞ்சம் போல்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க, இல்லை பாட்டு பாடுவாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படும். ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமெனா? அல்லேலூயா. ஆமெனா? பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க. எங்கே எல்லாம் அவரால் பிறப்பித்தவரிடத்தில் பார்க்கும்போது நாம் அவரிடத்தில் அப்படிப்பட்ட அந்த தேவனால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று இங்கே தேவன் நமக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும். இங்கே தான் வருது. கவனிங்க, இந்த அன்பு கூறுதல் அப்படின்னா என்னன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது. இதுக்கு படிப்பறிவுலாம் அவசியம் இல்லை. படிச்சிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா உட்காந்து நல்லா உபவாசம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை நல்லா தியானம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வசனத்தை சொல்லி கொடுங்கப்பா, உம்மில் அன்பு கூற எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள்லாம் வசனத்தை நல்லா படிக்கிறீங்க. ஆமெனா? வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் வாலிபர் கூட சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கணும், எத்தனை பேஜ், அதிகாரம் இல்லை, எத்தனை பேஜ். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பேஜை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 மாதத்தில் நீங்கள் பைபிளை முடிக்கலாம். இப்போ பாஸ்டர் போன வாரம் ஒரு சாட்சி சொன்னார். அந்த பாஸ்டரம்மா அந்த பாஸ்டரம்மா 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி மரித்து போனாங்கன்னு சொல்லிட்டு அது அநேக சாட்சிகளை குறித்து அவர் சொல்லி கொண்டு இருந்தார். அவருடைய சாட்சியை குறித்து ஒரு வருஷத்தில் 27 முறை அவங்க பைபிள் வாசிச்சிருக்கிறாங்களா. ஒரே வருஷத்தில் 27 முறை, 20 முறை, 12 முறை. அவங்க எப்படிங்க அப்படின்னா அவங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுனே இருப்பாங்க. வரவங்கள அப்படியே நல்லா அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, விசாரிப்பாங்க. எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு வருஷத்தில் 27 முறை அவங்க எப்படி இந்த டார்கெட் பண்ணாங்க, அவ்வளவு அன்பாக இருப்பாங்க, அவ்வளவு நீட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய சாட்சி சொன்னார். இப்போ நான் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தேவ அன்பில் இவர்கள் பரிபூர்ணப்படணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பைபிள் வாசிக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5 பேஜ் நீங்கள் வாசித்தீங்கன்னாவே 10 மாதத்தில் நீங்கள் ஒரு முறை பைபிள் வாசித்து முடிக்கலாம்.
அப்போ இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவார். அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைங்க, இப்போ சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நம்மளாம் தேவனுடைய பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க, எல்லாரும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க. அப்போ சபைக்குள்ள ஒரு நல்ல சமாதானமும் ஒரு நல்ல அன்பும் வந்து நமக்குள்ளே பிறக்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ சபைக்கு வராங்க, நிறைய பேருங்க சபைக்கு வராங்க, வாலிப பிள்ளைங்க சபைக்கு வராங்க. எல்லாருக்கும் என்ன பண்ண, சாட்சி குலைகிறது. ஏன் சாட்சி குலைகிறது அப்படின்னா, இவங்க சர்ச்சுக்கும் வராங்க, இவங்க உலகத்தில் பாவத்தையும் செய்கிறாங்களே, அப்போனா உங்கள் பாஸ்டர் வந்து இதை சொல்ல மாட்டாரா, அப்புறம் உங்கள் பாஸ்டர் வந்து இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா? நல்லா கவனிங்க. நீங்கள் சபைக்குள்ளே வந்து எப்படியெல்லாம் தேவனத்தில் அன்பு கூறணும், எப்படியெல்லாம் தேவனையில் நீங்கள் வந்து அவருடைய வசனங்களை நீங்கள் கை கொள்ளணும் சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம், இயேசுவானவர் கிறிஸ்துதான் என்கின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ள அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகை, இது எல்லாம் இதுதான் கிறிஸ்துவானவர் என்றால் அதுதான் கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், அவர் சிலுவையில் மரித்தார், அவர் எனக்காக அவர் மூன்றாவது உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசில் உட்கார்ந்து பரமேறி அவர் உட்கார்ந்து இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், என்னை மீட்கிறதுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தில் தான் அன்பு பிறக்கிறது. நல்லா கவனிங்க. எது வந்து அன்பு என்பதை இங்கே காண்பிக்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று சொல்லிட்டார். ஆக இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்க விசுவாசித்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள தேவ அன்பு பிறக்கிறது. இந்த அன்பு பிறந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய பிரமாணங்களை உட்கார்ந்து நல்லா வாசிப்பீங்க. உபாகம புத்தகம் 7:9 வாசிங்களேன். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர். யாரில் அன்பு கூர்ந்து? நீங்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. நல்லா கவனிங்க. கை கொள்ளுவீங்க அப்படின்னா அந்த வசனத்தின்படி வாழ்வீங்க. உங்க வாழ்க்கையில வசனம் இருக்கும், உங்க வாழ்க்கையே வசனமாக இருக்கும். அப்போ இந்த வசனத்தை கை கொள்றதுக்கு பெரிய படிப்பறிவுலாம் தேவையே கிடையாது. உட்கார்ந்து இயேசுவானவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார், எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், எனக்கான எல்லாவற்றையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இயேசு ராஜா மேலே நீங்கள் விசுவாசம் வைப்பீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வார்த்தையின் மேலே உங்களுக்கு கவனம் வந்துடும். எப்படிலாம் இருக்கணும், சபையில் எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசாட்சியை என்ன பண்ணணும்னா, ஆமாம் நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உங்கள் தலைமுறை நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லாமா? மேன். இன்னைக்கு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைங்களை வந்து யார் வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா பெற்றோர் தான் அந்த பிள்ளைங்களை இயேசு ராஜாவுடைய தேவனுடைய அந்த சந்ததியாக தலைமுறைக்கு அந்த தேவனுடைய தலைமுறையாக வளர்த்தெடுக்கணும். இன்னைக்கு பெற்றோர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி சபையில் இருக்கணும், சபையினுடைய நோக்கம் என்ன, சபையில் இருக்கக்கூடியதனுடைய அந்த 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 மதிப்பு எப்பேற்பட்ட மதிப்பு, தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன என்பதை குறித்தெல்லாம் அந்த பெற்றோர் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து சபையில் வந்து உட்காந்து என்ன செய்வாங்க, அப்போ சபையில் கொடுக்குற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிவாங்க. நல்லா கவனிங்க. அவருடைய அந்த அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்பதுதான் அந்த வார்த்தை. நான் சொல்லி இந்த பாயிண்ட்டை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆக வார்த்தையில தான் தேவன் இருக்கிறார்.
நீ கற்பனையை கை கொள்ளும் போது, நீ கற்பனையை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பாம். அதுதான் விசுவாசம். நீங்கள் தேவனுடைய, நல்ல கவனிங்க, அப்படி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆமேனா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைங்க மேலே தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் வைத்து என்ன பண்ணுவார்னா, அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாராம். தொடர்ந்து வாசிப்பார். அவர் 1000 தலைமுறைக்கு தலைமை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லாமா? நாம எந்த அளவுக்கு அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து, அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமோ, நம்முடைய தலைமுறையை தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த அன்பில் நடத்துகிறார். நம்முடைய அழைப்பு மாபெரும் ஆச்சரியமானது. ஏனென்றால் தேவனுடைய சந்ததியாக நாம் இருக்கும்படியாய் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய அந்த மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே உதித்திருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும்படியாய் உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 11ஆம் அதிகாரம், உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. என்ன கூர்ந்து? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி அது பாருங்க, மறுபடியும் சொல்ல, அவருடைய வழி என்றார். தேவனுடைய வழி என்ன? கர்த்தருடைய வழி என்ன? அவர் மேல நீங்கள் அன்பு கூறுவீங்க அப்படின்னா நீங்க அவர் வழியில் தான் நடப்பீங்க. அவர் வழிகளில் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசீர்வாத லிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்க ஆண்டவர் கொடுத்திருப்பார். உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறீர்களோ அவர் இந்த அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பை குறித்து இன்னும் நல்ல ஆழமாக பார்க்கும்போது யோவான் தம்முடைய நிருபத்தில் 4ஆம் திருப்பி கொள்ளுங்க. 1 யோவான் நிருபம் 4வது அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அதில் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். எப்படி விசுவாசித்திருக்கிறோம்? இல்ல சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, இதுதான் விசுவாசம். நம்மளாம் விசுவாசிகள். ஆமெனா? நம்மளாம் யாருங்க? விசுவாசிகள். இந்த விசுவாசம்னா என்ன? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, அதுதான் தேவனை பற்றின இந்த அறிவை அறிந்து விசுவாசிக்கிறோம். அந்த அறிவு தான் விசுவாசம். எல்லாம் கையை உயர்த்துறேன்னு சொல்லுங்களேன். என்ன 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 அறிந்திருக்கிறோம் சொல்லுங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? யாராவது சொல்லுங்களேன். தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவர் அன்பு எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? ஆமேன், ஆமேனா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி, ஆமேன், இயேசு கிறிஸ்துவில் தான் அன்பே பிறக்கிறது. அந்த அன்பு பிறந்திருச்சுன்னா தொடர்ந்து வாசிங்களேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே. அன்பு என்பது பிறருக்காக வாழ்வது, பிறருக்காக. அந்த சுயநலமற்ற அன்பு என்றால் தன்னலமற்ற, சுயநலமற்ற, அந்த செல்ஃப், எனக்கு அப்படின்னு இருக்காது. அன்பு அப்படின்னா என்னன்னா, அந்த எனக்கு என்கின்ற அந்த ஒரே ஒரு இடத்துல கூட அந்த செல்ஃப் அங்கே வேலையே செய்யாது. அந்த அன்பு தான், அதுதான் தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட மாம்சம் அல்ல, அவர்கிட்ட ரத்தம் கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் அந்த சுயநலம் இல்லாத, அதனால்தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக தேவன் எப்படி இருக்கிறார்னாக்கா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடு இருக்கிறோம். நமக்குள்ள அன்பு இருக்குதா? தேவன் எப்படி இருக்கிறார்? இல்லை வாய்த்தன் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? ஏன் தேவன் அன்பா இருக்கிறார்? தேவன் எப்படி, அவருடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மையா இருக்கிறது? தேவன் ஆவியா இருக்கிறார். சொல்லுங்க. ஆவியா இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அப்ப மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? அப்போ அன்பு இல்லை.
அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் ஆவியானார், கிறிஸ்துதான் மரித்தோரில் முதற் பிறந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். ஆக தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன். இந்த அன்பில் நிலைத்திருக்கிறவன் தான் இயேசுவானவர், தேவனுடைய குமாரன். அவன் தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். அதனால தேவன் நம்மை அழைத்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ எப்பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்றால், அவரில் நாம் அன்பு கூறும்போது, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஆக நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், தேவாதி தேவனை நாம் சந்தித்து அவர் சமூகத்தில் நாம் ஜெயங்கொண்டவர்களாய் நிறுத்தப்பட வேண்டுமே ஆனால், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அன்பை சம்பாதியுங்கள். இந்த அன்பு எங்க இருக்கிறது என்றால், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் அவர் ஆவியானார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார்? அவர் ஆவியின் தன்மையில் இருக்கிறார். ஆவியின் தன்மையில் இருக்கிற தேவனிடத்தில் மட்டுமே அன்பு இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய மனுஷனிடத்தில் அன்பு இல்லை, மாறாக பாவமும் மரணமும் மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து, இயேசுவானவர் கிறிஸ்து என்று, அவர் ஆவி ஆனார் என்று விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் அன்பு பிறக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த மனிதனுக்குள்ள அன்பு பிறந்த அந்த மனிதன் தேவனுடைய கற்பனைகள் மேல தாகமா இருக்கிறான், வாஞ்சையா இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்களே, இதுல பயங்கர ரகசியத்தை தேவன் கொடுக்கிறார் நமக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பாருங்களேன், பயங்கர ரகசியம் இதெல்லாம். பாருங்களேன், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லுவது, கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவன், ஆவியாய் மாம்சத்தில் வந்து மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று ஜெயங்கொண்ட இயேசுவானவர், அவர் தேவ ரூபமாய் தேவ சாயலாய் அவர் மறுரூபம் ஆனார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவன் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிறவன் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. இந்த அன்பு மட்டும்தான் நியாயத்தீர்ப்பு நாளில், அந்த முதலாவது உயிர்த்ததில் நம்மை பங்குள்ளவர்களும் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாக நம்மை மாற்றுவது. எல்லாரும் சொல்லாமா? ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு இருக்குமே ஆனால் அந்த மனிதன் ஜெயங்கொண்டவன். அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் பிறக்கிறது. அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது அன்பு வெளிப்படுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் அன்பு பிறக்கிறது. அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று பார்த்தோம். நாம் தேவனிடத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு. அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அதுதான் வார்த்தை. வார்த்தை நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தையை நாம் மாம்சமாகி காண்பிக்க வேண்டும். அதில் தான் அன்பு வெளிப்படுகிறது. நியாயத்தீர்ப்பு எங்கே துவங்க போகிறது? தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. ஆக அது முந்தி நம்மிடத்தில் துவங்க இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார். அப்போ நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு என்ன படுகிறதாம்? பூரணப்படுகிறதாம். சரி, நியாயத்தீர்ப்பு எங்கே ஃபர்ஸ்ட் துவங்க போகுது? சபையில் துவங்க போகுது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுதான் இந்த நியாயத்தீர்ப்பு சபையில் துவங்கித்தான் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு நம்மை தேவன் பங்குள்ளவர்களாக மாற்றி பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாக நம்ம தேவன் அழைக்கிறார். அப்போது அந்த நாளிலே நமக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்னா
ஏசப்பா வராரு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அப்படின்னா அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா தைரியமாக இருப்பீங்க. ஆமேனா? ஏனென்றால் அன்பில் பயம் இல்லை இல்லையா? இதில் ஒரு பயங்கர ரகசியமே என்னவென்றால், நல்ல கவனிங்க, அன்பு தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். இடத்துல மாம்சம் இல்லை. மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆனால் சபையிலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அன்பிலே பரிபூர்ணப்பட்டிருக்கிறோம். அன்பு நம்ம இடத்துல பூரணப்படுகிறது. பூரண அன்பு நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லிட்டு, ஏனென்றால் அவர் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இது கற்பனைக்கு எட்டாத. நீங்கள் ஆரம்ப நாட்கள் இந்த வசந்த வாசித்து விட்டு நான் ஒரு மாதிரி திகில் கொண்டேன். அவர் இருக்கிற வண்ணமாக நான் எப்படி இருக்க முடியும்? அவர் தேவன், அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய மகத்துவம், இதெல்லாம் போட்டு குழப்பிக்கினேன். வேற ஒன்றுமே இல்லை. தேவன் அன்பா இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு எனக்குள்ள பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. நான் அன்பிலே பரிபூர்ணப்பட்டிருக்கிறேன். அவரால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். இப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்ட நம்முடைய அனுபவத்தில் ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்முடைய குடும்பத்தில் ஒரு நல்ல சாட்சி இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்கிறது, தேவன் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் முதல்ல குடும்பத்தில் ஒரு சாட்சி. ஒரு மனிதனுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல எங்கே சாட்சி பிறக்கணும்னா குடும்பத்தில் ஒரு சாட்சியாக அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அந்த சுபாவம், அந்த தேவன் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நாமும் அன்பாக இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு மகத்துவத்துக்குள்ள அவரால் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவோம். முதல்ல என் குடும்பத்தில் என் தேவன் கொடுத்த என் தாய், என் தேவன் கொடுத்த என் தகப்பன், என் தேவன் கொடுத்த என் பிள்ளைகள், தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த கணவன் என்கின்ற அந்த ஒரு முதல் சாட்சி அங்கே பிறக்கும். அந்த வார்த்தையாகவே நம்மை வெளிப்படுத்தி காண்பிப்போம். அன்பு என்றால் எங்கே இருக்குது என்றால் அங்கே மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. ஆக கர்த்தர் இங்கே சொல்றது, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோமாம். ஏனென்றால் அன்புல என்ன இல்லை? அன்புல பயம் இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்புல என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பயப்படுறவன் அன்புல பூர்ணப்படலை. ஒரு மனிதனுக்குள்ள அன்பு வந்துருச்சு அப்படின்னா அவன் பூர்ணப்பட்டவன். ஏசப்பாவுடைய வருகை வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆமே, அதை தான் இங்கே சொல்கிறாரு. நாம் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால், நம்மிடத்தில் அன்பு பரிபூர்ணப்பட வேண்டுமேனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும். இந்த பயம்னா அது பெரிய ஆராய்ச்சி. பயம்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை கண்டு அஞ்சுவது அல்ல, அது பெரிய ரகசியம் இந்த பயத்தில் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஸ்டடியில் பார்த்துருக்கிறோம். அன்பில் பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. பயப்படுறவன் அன்பில் பூர்ணப்படலை. பயப்படக்கூடாது. அவன் மனசுக்குள்ள எந்த ஒரு திகிலோ சஞ்சலமோ சலசலப்போ சலனமோ சபலமோ எதுவுமே உள்ள அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் தான் அன்பிலே பூரணப்பட்டவன். இந்த பரிபூர்ண அன்புக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக ஒரு மனிதனுக்குள்ள இந்த அன்பு பிறந்ததுமே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சாட்சியாக விளங்குவான். இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு காலகாலமாக வந்திருப்பாங்க. அந்த வாலிப பசங்க பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஞானஸ்நானமும் எடுத்திருப்பாங்க, திருவிருந்தெல்லாம் எடுப்பாங்க, ஊழியங்கூட சில வேலை செய்வாங்க. ஆனால் அந்த பசங்க பார்த்தா லவ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே அன்பு பிறக்கலை. அது ஒரு சடங்காச்சாரமாக மற்றவங்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உண்மையான அன்பு பிறக்கணும்னு சொல்லி நம்ம பாரப்பட மாட்டோம். மாறாக, ஏய் நீ இது செய்யாத, நீ இப்படி பண்ணாத, நியாயப்பிரமாணத்தின்படி நடத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அந்த ரங்கத்தில் பாவம் செய்கிறாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே
இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அன்பை நீங்கள் வந்து உதிக்க செய்யுங்க ஆண்டவரே. அன்பை விதைங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அன்பு வரட்டும், உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு நேராக அந்த பிள்ளைகளை நடப்பதற்கு தயவு செய்து நீங்கள் பிரயாசப்படுங்கள். அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் முதலாவது உயிர்த்ததில் பங்கடைய முடியும். தேவன் மேலே வைக்கிறது தான் அன்பு. அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லாமா? எத்தனை பேர் அன்பா இருக்கிறீர்கள்? குடும்பத்தில் அன்பு வெளிப்படுகிறதா? குடும்பத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும், சபையில் அன்பு வெளிப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த அன்பு வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனுடைய பிள்ளைகளை நாம் நேசித்து அன்பு கூர்ந்து அந்த பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு, அன்பு என்றால் நம்முடைய செல்ஃப், நம்முடைய சுயத்தை வெறுத்து, தேவன் ஆவியா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். இந்த மாம்சம ரத்தமும் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாதா? அன்பு எனக்கு தேவையா இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் செல்ஃபில் வாழறான், அவனுடைய தேவைக்காக வாழறான், அவனுக்காக வாழறான். மனுஷன் வந்து தன்னை நேசிக்கிறான், இந்த மாம்சத்தை நேசிக்கிறான். அது அல்ல அன்பு. அந்த இடத்துல அன்பு இல்லை. அன்பு எங்கே இருக்கிறது என்றால், என் சகோதரனுக்காக நான் என்னை காண்பிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைக்காக என்னை பலியாக்குகிறேன் என்பதில் தான் அன்பு இருக்கிறது. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாதிருக்கிற தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்போ குடும்பத்தில் நான் கவனிங்க, உங்களுடைய குடும்பத்தை நல்லா செக் பண்ணிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சபையை நியாயந்திருக்கிற நேரம் நெருங்கி இருக்கிறது. உண்மையிலேயே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, உண்மையிலேயே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களை சோதித்து பாருங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல அந்தரங்கத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது நீங்கள் பாவம் செய்கிறீங்க அப்படின்னாவே, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நேசிக்கலை, உங்கள் அம்மா அப்பாவை துரோகம் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு துரோகம் செய்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாவை கொள்ளையடிக்கிறீங்க. அவங்க நல்லா கஷ்டப்பட்டு காசு பணம் சம்பாதிச்சு நல்லா படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு தேவையானவெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அதே தாய் தகப்பனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க காசு பணத்தை மட்டும் கொள்ளையடிக்கிறீங்க. தன் தகப்பனையும் தாயும் கொள்ளையடிக்கிற தீபம் காரில் அணிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், முதல்ல குடும்பத்தில் ஒரு சாட்சி இருக்கான்னு பாருங்க. உண்மையிலேயே கணவன் மனைவியை நேசிக்கிறியா? மனைவி உண்மையிலேயே கணவனுக்கு கீழ்ப்படுகிறியா? அல்லது அந்த பிள்ளைகள் பெற்றோர் உறவு இருக்குதா? அப்போனா உன் பக்தி வீண், நீ சபைக்கு வருவது வீண். தேவன் உன்னிடத்தை எதிர்பார்க்கிறதெல்லாம் அன்பு. அந்த அன்பு எதில் வெளிப்படும் அப்படின்னா, நீ காண்கிற ஒரு மனிதனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். உன் சகோதரன் சொல்கிறது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற அந்த தேவ பிள்ளை. இந்த இடத்துல தான் தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியும் அந்த மனிதனால. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? மற்றவர்களுக்கெல்லாம் தரித்திரை நினைத்து கொள்வது, மற்றவர்களை ஹெல்ப் பண்ணுறது என்பது உதவி செய்வது. அவர்களுக்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு போய் என்னத்தான் உதவி செஞ்சாலும் அவங்க போயிட்டு தேவனே உமக்கு ஸ்தோத்திரமான சொல்ல போகிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க, ரசிக்கப்படாதவங்களுக்கு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ரசிக்கப்படாதவங்களுக்கு போயிட்டு நீ என்னத்தான் விழுந்து விழுந்து உதவி செய்தாலும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறாங்களா? அவன் கடவுளை மனசில் வச்சு என் கடவுளை எனக்கு உதவி செய்தாருப்பான்னு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சபையில் ஒரு அன்பு இருக்கிறதா? முதல்ல குடும்பமாக சபைக்கு வரீங்க, உங்கள் குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறீங்களா? தேவன் எனக்குள்ள இருக்கிறார், தேவன் என் மேலே வைத்திருக்கிற அன்பை நான் அறிந்திருக்கிறேன், தேவன் என் மேலே வைத்திருக்கிற அன்பை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போது தன் சகோதரன் என்று சொல்லுவது கர்த்தராகிய இயேசு தெளிவாக சொல்லிட்டார், என் சகோதரர் யார், என் தாயார் யார்? ஆமென். யார் என் சகோதரி, என் தாயார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு சகோதரரும் எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தரை தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆக இந்த இடத்துல நாம் நம்முடைய குடும்பத்தில் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தி, நம்முடைய சபையில் ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தி, நாம் தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பு என்பது வெளிப்படுவது, சும்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறதல்ல அன்பு. அன்பு அப்படின்னா என்னன்னா, எது நானும் அன்பதாக இருக்கிறேன்னு சொல்கிறதல்ல அன்பு. அன்பு என்பது நம்ம இடத்துல வெளிப்படுவது. அந்த வார்த்தை தான் அன்பு. அந்த வார்த்தை வெளிப்படணும்.
அந்த வார்த்தை வெளிப்படும், அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். தொடர்ந்து வாசி 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். நான் ஜஸ்ட் நான் ஆண்டரை நேசிக்கிறேன், என் அன்பு ஆண்டரை மட்டும் பார்த்தா போதும். அந்த அன்புல டூப்ளிகேட் அன்பு. உண்மையிலேயே உனக்கு அன்பு இருக்குது அப்படின்னா தேவனுடைய அந்த பிள்ளைகள் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். என் தாயார் யார், என் சகோதரர் யார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாயாரும் சகோதரரும் இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? இப்போ சபையில் இருக்கக்கூடிய யாருக்காக ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பது, அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, உண்மையிலே சொல்லப்போனால் பண உதவி கூட செய்வது, அல்லது ஏதோ ஒரு இப்போ சபையில் எப்படி செய்யணும், அந்த மாதிரி என்ன செய்யணும்? சபையில் அன்பை பரிமாற கொள்ளக்கூடிய ஒரு மகிமைக்குள்ளே நம்ம இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாவே ஊர் முழுக்க போயிட்டு தூத்தி திரிவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சர்ச்சுக்கும் வருது, இது என்ன பண்ணுது பாரு. நல்லா ஒன்று கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை அவர்களை விசுவாசித்து அவர் தேவ அன்புக்குள்ளே சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்களை நல்லா என்ன செய்யணும்னா உற்சாகப்படுத்தி தேவ அன்புல அவர்களை நல்லா பலப்படுத்தி, எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை என் சகோதரனுக்கு நான் செய்கிற உதவியில் தான் தேவ அன்பே வெளிப்படும். அன்பு எப்படி வெளிப்படும் என்றால் நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு செய்கிற அந்த அன்பில் தான் வெளிப்படும். ஆக நீங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், தேவன் எனக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணினவைகளை இதுவரைக்கும் யாருடைய கண்ணிலையும் பார்க்கல, யாருடைய செவியிலையும் கேட்கல, யாருடைய மனசுக்குள்ள தோன்றக்கூடவில்லை, அப்பேற்பட்ட மகிமையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பை சம்பாதியுங்கள். அந்த அன்பு கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாய் நமக்குள் உதயமாகிறது. அந்த அன்பு நமக்குள்ள கருவாகிறது. அது தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொண்டு அந்த வார்த்தையை கை கொள்ளும் போது அது மகிமை அடைகிறது. ஆக தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு தாகத்தையும் தவிப்பையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்தை, சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு நியாயசாஸ்திரி கேட்குறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தின அந்த மகிமைகளை நான் பார்க்க வேண்டும், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு இயேசு ராஜா கிட்ட அவன் கேள்வி கேட்டான். ஒரு நியாயசாஸ்திரி, அவன் பைபிளை தோராவை நல்லா கரைச்சி குடித்தவன். அவன் கரைச்சி குடித்து நல்லா நல்ல வேதத்தை நல்ல மூளை அறிவில் நல்லா வைத்திருக்கிறவன். ஆனால் அவன் இருதயத்தில் அவனுக்குள்ள அன்பு பிறந்திருக்குதுன்னா பிறக்கலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகர் என்று விசுவாசிப்பதில் தான் அன்பு பிறக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ லூக்கா சுவிசேஷம் 10 திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அவன் ஆண்டர்கிட்ட இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறான். இந்த சம்பவத்தில் தான் இந்த அன்பை கர்த்தர் மகிமையாய் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 10:25 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் மார்க்கமாகிய இந்த நியாயசாஸ்திரிக்குடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏதோ மிருகத்தை போல பிறந்தோம் வளர்ந்தோம் ஏதோ வாழ்ந்தோம், இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த தன்னுடைய லட்சையை மகிமையாக எண்ணக்கூடிய ஒரு பொல்லாத மனிதனாக இல்லாமல், முதலாவது நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் இந்த நியாயசாஸ்திரிக்குள்ளே இருந்ததுக்காய் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மனிதனுக்குள்ள ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை இல்லை. ஏன்னா இந்த மனிதன் ஒரு நியாயசாஸ்திரி. அவன் வேதத்தை நன்கு அறிந்தவன், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவன், வேதத்தை பிரதி எடுக்கிறவன், அப்படிப்பட்டதான அநேக ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டவன். அதனால்தான் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? நித்திய ஜீவன் என்றால் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லாம் நித்திய ஜீவனை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். நித்திய ஜீவனில் நமக்கு என்னென்ன மகிமையை தேவன் வைத்திருக்கிறார் அத்தனையும் இந்த உலகத்தில் நம்ம கேட்கும்போது நமக்கு ஏற்ற நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவர். ஆமேனா? ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு கொடுத்தவைகளுக்காய்,
உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு செய்தவைகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரீங்கள். இந்த அன்பு நிறைந்த இந்த இருதயம் தான் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனை ஸ்தோத்தரிக்கும். ஆண்டவரே, சாப்பிடும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே, படுக்கும்போது ஸ்தோத்திரம், எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் இதுவாக இருக்கிறது. இந்த அன்புள்ள இருதயம் தான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்கும். மனசார சொல்லுவாங்க, அந்த மனசார உள்ளத்தில் அந்த ஆழ் மனது, ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் நம்பிக்கையாக கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் கூப்பிட்டதை நாம் பார்த்தோம். அப்போ அந்த உள்ளத்தின் ஆழ் மனதில் நல்லா தெரியும், நான் உற மூச்சு காத்து கூட என் கர்த்தர் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற இருதயம் உடையவர்கள் தான் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நியாயத்தீர்ப்பு அவருடைய சபையில் துவங்க போகிறது. இந்த சபை தேவனுடையது. இது சியோன் எருசலேம். இந்த சியோனிலே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆக தேவன் நம்ம இடத்துல கேட்கிறது என்னவென்றால் அன்பு. ஆக இந்த நியாயசாஸ்திரிக்கு நல்லா தெரிந்திருந்தது, அன்பு இல்லாமல் தேவனுக்கு முன்னே நிற்க முடியாதுன்னு. அன்பு இல்லாமல் தேவனுக்கு நிற்க முடியாதுன்னு இந்த நியாயசாஸ்திரிக்கு நல்லா தெரிந்திருக்கிறது. தேவனை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற ரகசியம் இந்த நியாயசாஸ்திரிக்கு தெரிந்திருக்குது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கெல்லாம் போட மாட்டான், போடான்ட்டார் ஆண்டவர். ஏன்னா நீ எங்கள் அப்பாவை ஸ்தோத்திரிக்க மாட்டேன், நீ என்ன பண்ண, உன் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கெல்லாம் அன்பு கூற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய அன்பு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவங்களுடைய உதவிகள் செய்யலாம். நல்லா கவனிங்க, உதவி என்பது வேறு, அன்பு என்பது வேறு. அன்பு என்பது தம்மையே கொடுப்பது, நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது தம்மையே கொடுப்பது. உதவி என்பது ஜஸ்ட் ஏதோ அவங்களுடைய நீடி பீப்புளுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவைகளை சந்திச்சுட்டு போகிறது. அது தான தர்மம். அது தான தர்மம் என்பது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் அன்பு என்பது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தம்முடைய ஜீவனையே கொடுக்கிற அந்த பேரன்பு. ஏன்னா அதனால் அப்பா சந்தோஷப்படுகிறார். நல்லா கவனிங்க, அதற்கு அவன் கேட்கிறான், தொடர்ந்து வாசிக்க போகலாம். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று என்றார். நியாயப்பிரமாணம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. கரங்களை தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய வார்த்தை. டோரா வா நெவீம் கெத்துவீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கெத்துவீம் நெவீம். நெவீம் என்றால் ப்ராஃபெட்ஸ், அதாவது தீர்க்க தரிசனம். கெத்துவீம் என்றால் எழுத்துக்கள். எழுத்துக்கள் என்றால் சங்கீதங்கள், யோபு, அந்த மாதிரி பாட்டுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். அதில் நியாயப்பிரமாணம் என்பது தான் தேவனுடைய மனம், தேவனுடைய ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி. அந்த நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டது தான் கெத்துவீம், நெவீம், எல்லாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் தனாக். அதுதான் முழு வேதாகமம். ஆக கர்த்தர் இங்கே என்ன நியாயப்பிரமாணத்தை கேட்குறார். ஆவியின்படி நடக்கிறவங்க தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். கரெக்டாக சொல்லாமா? தேவன் ஆவியாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் அன்பு. நியாயப்பிரமாணம் அன்பு தான் நியாயப்பிரமாணம். அன்பை மாம்சத்தில் இருக்கிற மனிதனால் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனாலும் நினைக்க முடியாது. ஆவியில மட்டும்தான் தேவனுடைய அன்பாகிய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். நியாயப்பிரமாணம் அதில் 3 இருக்கு இல்லையா? 3 பகுதிகள் இருக்கு. அதில் தேவன் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாருன்னு சொல்றத ஒரே ஒரு இது நினச்சிக்கின்னு நீ தப்பாக போதிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி கேட்கறது, ஆண்டவர் கேட்குறதுன்னாக்கா அவர் அன்பை கேட்கிறார். அதற்கு அந்த நியாயசாஸ்திரி சொல்லுகிற அந்த பதிலை பாருங்கள். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயம், இதுதான் தேவனே ஆழங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். 130 சங்கீதம் பார்த்தலையா ஞாயிற்றுக்கிழமை? கர்த்தாவே ஆழங்களிலிருந்து என் கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லமை உடையவர் என்று அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில, இயேசு ராஜாவியே எல்லா நேரத்திலும் நோக்கி பார்க்கிற நம்பிக்கையில தான் இந்த முழு இருதயம், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. ஆக இந்த ஆழ்மனது இது முழுசா வரணும்னாக்கா இயேசு ராஜாவை குறித்த அந்த அறிவு,
அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை குறித்த அந்த அறிவில் தான் இந்த முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம், முழு சிந்தையோடு தேவனிடத்திலே அன்பு கூற முடியும். ஓகே, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இவன் அதை சொல்லிட்டேனே, இவன் நல்லா தெரியும், நியாயசாஸ்திரி. பரலோக ராஜ்யம் போகணும்னா தேவனை நோக்கி பார்த்து தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டுமேயானால் நமக்கு தேவையானது அன்பு. ஆமென். என்ன தேவை? அன்பு. இந்த அன்புல தான் ரகசியம் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும்? நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. நியாயத்தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும் என்றால் அன்பின் அடிப்படையில் தான் நியாயத்தீர்ப்பு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இரக்கம். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நியாயத்தீர்ப்பில் இரக்க மேன்மை பாராட்டும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யாரெல்லாம் இரக்கமுள்ள மனம் இருக்கிறது, யாருக்கெல்லாம் அன்புள்ள மனம் இருக்கிறது, யாரெல்லாம் அன்பா இருக்கிறீர்கள், அங்கதான் நியாயத்தீர்ப்பு உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். ஆக அந்த நியாயத்தீர்ப்பு, அந்த அன்பு என்பது கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக, அவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் இந்த அன்பு வெளிப்படும். அதனால நல்ல வசந்த கேளுங்க. அதுக்கு அவன் சொல்லட்டான். அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவாய், அப்பொழுது நீ பிழைப்பாய் அப்படின்னாரு. அப்போ நீ 2ஆம் மரணத்துக்கு நீ போக மாட்டே, இப்ப நீ 1ஆம் மரணத்தில் இருக்கிறடா. அல்லேலூயா. அப்பனா இப்ப இவன் பிழைக்கலையா? இவன் உயிரோடு இல்லையா என்ன? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1ஆம் உயிர்த்ததலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆக இப்ப நீ 1 மரணத்தில் இருக்கிற தேவனை அறியவில்லை, தேவனில் அன்பு கூறவில்லை. அப்ப நீ பிழைக்கணும்னா, நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள பிழைக்கணும்னா அப்படியே போய் செய். அன்பு கூறு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்பதுதான் தேவனுடைய பிரதான கற்பனை. அப்ப கர்த்தர் போய் சொல்லிட்டாரு, நீ இப்ப மரிச்சு போய்கிற. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அன்பு. இந்த அன்பை எல்லா மனிதனாலும் செயல்படுத்த முடியாது. தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், அதை நம்ம தெளிவாக பார்த்தோம். தேவன் தமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் இந்த அன்பை அறிந்திருக்கிறோம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை அறிந்திருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்தோம். 10-11 தொடர்ந்து வாசிக்கும் போது இல்லையா, பரிசுத்த ஆவிக்குள்ள. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். மை நெய்பர், என்னுடைய அண்டை வீட்டான், என்னுடைய நல்ல கவனிக்க, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது என்னன்னா, என்னை கனப்படுத்தக்கூடிய, என்னை காண்பிக்கக்கூடிய, என்னை அடையாளப்படுத்தக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு பிறன் அப்படின்னா என்னமோ மாதிரிலாம் எனக்கு நெய்பர் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த இடத்துல இவன் கேட்குற கேள்வி என்ன கேள்வின்னா, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொன்னால் என்னை யார் கனப்படுத்துவான் அல்லது என்னை யார் தெய்வமாக பார்ப்பான்னு அர்த்தம். அது ஏன்னா நம்ம தெய்வத்தை பார்க்க போகிறோம். நீ பிழைக்கணும், நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும்னா எனக்கு பிறன் யார் அப்படின்னா என்னை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லது என் பேரை சொல்லக்கூடிய ஒருத்தன் எனக்கு யார் ஆண்டவரே, எனக்கு யாராக இருப்பான் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். அதாவது சொல்லப்போனால் நான் ஒரு தெய்வமாக இருக்கணும், என் பேரை சொல்லணும், நான் ஒரு தெய்வமாக, ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். ஆமேனா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிற நம்மை மீட்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பிவிட்டார். இப்போ நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா கடவுள் மாதிரி காப்பாற்றினப்பா, நீ கடவுள் மாதிரி இருக்கிறிய நீ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுளை உன்னிலிருந்து வெளிப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போது அதுக்கு தான் இங்கே ஆண்டவர்
ஒரு நல்ல உதாரணம் இங்கே சொல்கிறாரு. இவங்க அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே என்ன மனநிலை அப்படின்னா, நல்ல காசு பணம் வசதியாக இருந்தாவே ஆபிரகாமுடைய மார்க்கம், ஆபிரகாமை சீமானாக மாற்றினதே போல் ஆபிரகாமுடைய சந்ததியாக இவரை நல்ல சீமானாக மாற்றி வச்சிருக்கிற ஆண்டவர்ன்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த மனநிலை தான் கேட்குறான், நான் எத்தனையோ பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பிறன் யார் என்கின்ற அந்த மனப்பாங்கில் தான் இவன் கேட்குறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிறார், ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். நல்லா கவனிங்க, இது உதாரணம் மட்டும் சொல்லி பிடிச்சிடுறேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டு அவனை அடித்து அவனை குற்றுயிரும் கொலையுரமாக போட்டு போயிட்டான். இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்கணும், இவன் எருசலேமில் இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, இவன் ஆபிரகாமின் சந்ததியான். இவன் தேவனுடைய வாக்கியங்களை தியானம் செய்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு சினகாகில் ஜபாலயத்தில் இருக்கிறவன். இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான் அப்படின்னா எல்லாம் உள்ள அடக்கம். ஆக இவன் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆக இவன் என்ன செய்கிறான்னா, இவன் குற்றுரம் குளரமாக கிடக்கிறான். அந்த வழியாக ஒரு ஆசாரியம் போகிறான். ஆசாரியன் இவனை பார்த்துட்டு தூரமாக விலகி போயிடுறான். ஏன்னா ஆசாரியன் ரத்தத்தை தொடக்கூடாது, பிணத்தை தொடக்கூடாது. இவன் சாகிற நிலைமையில் இருக்கிறான். இப்போ யாருக்கு உதவி செய்ய நல்லா புரிஞ்சுங்க. மனுஷெல்லாம் செல்ஃபில் இருக்கிறான். அவன் பெருமையை பேசிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அவனுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சீங்கன்னா அவன் பெருமையை தான் பேசின்னு உட்காந்துருப்பான். இப்போ கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பிறன் யாருன்னு சொன்னதும் இப்போ சாவுக்கு போராடின்னு இருக்கிறான் இவன். இவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஆசாரி அந்த பக்கமாக போன உடனே இவனை தொட்ட நமக்கு தீட்டு. அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தீட்டு. ஏன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுருக்கிறீங்க, உங்களால் அன்பை ஃபாலோ பண்ண முடியாதான்னு கர்த்தர் சொல்ல வர்றாரு. அப்போது அவன் விலகி போயிட்டான். லேவியன் ஒருத்தன் போகிறான், ஆசாரனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய லேவியன் ஒருத்தன் போகிறான், அவனும் தூரமாக விலகி போயிட்டான். ஆனால் சமாரியன் ஒருத்தன் வரான். இந்த சமாரியன் நல்லா கவனிங்க, சமாரியன் அவன் பக்கமாக கெட்ட போய் அவனை அன்பாக அவனை தூக்கி எடுத்து அவனுடைய காயங்களுக்கு திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தின் மேலே அவனை ஏற்றிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னாக்கா, பக்கத்தில் சத்திரத்தில் கொண்டு போய் அவனுக்கு அங்கே கொடுத்து அவனை பராமரிக்கும்படி சத்திரத்தான் கையில் காசையும் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே அதிகமாக காசு ஆச்சுன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் தரேன், இவனுக்கு ஜீவனை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவனை பராமரிச்சுட்டு போகிறான். இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு அவனை, இவங்க 3 பேரில் யாரா அவனுக்கு பிறன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு உதவி செய்தவனே அப்படின்னு அவன் பதில் சொல்லுவான். அதே மாதிரி நீ போய் செய் அப்படின்னுவார். நீ போய் செய். யாருக்கு உதவி செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள். இப்படி தேவனுடைய அந்த அன்புல இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அந்த சம்பவத்தில் இந்த லாசருவை இந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கர்த்தர் தான் கிடைத்திருந்தார். ஆனால் அவன் எதைய கடினமாக இருந்துட்டான், நியாயப்பிரமாண சுயநீதியில் இருந்துட்டு நாங்கள்லாம் ஆபிரகாமுடைய மார்க்கம்டா, நாங்கள்லாம் எப்பேற்பட்ட பரிசுத்தம், இவெல்லாம் வசனத்தின்படி கீழ்ப்பட்ட ரகசியமே புரியல அவங்களுக்கு. ரகசியமே புரியல. இந்த லாசருவை அவனுடைய வாசலருகே கிடைத்த தேவன் தான். அவன் மேலே இரக்கமாக இருக்கணும், அவனுக்கு இவன் பிறனாக இருக்கணும். எனக்கு தெய்வம் மாதிரி என் தெய்வத்தை நான் இவனுக்குள்ளே பார்க்குறேன், என் சகோதரருக்குள்ளே பார்க்குறேன் என்கின்ற அந்த பார்வை நமக்குள்ளே வரணும்னா முதல்ல உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இருங்க, அன்பை விதைங்க. அன்பு மட்டும்தான் நம்ம கூட வரும். அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி லாசருக்கு இறங்காமல் அவன் மரித்து பாதாளத்துக்கு போனான். அன்பானவர்களே, அன்பு மட்டும்தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன அந்த 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 சம்பவத்தை வாசிங்களேன். எங்கிருந்து வாசி? தொடர்ந்து வாசியும். 30 வாசி. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷனுக்கு எரிகோவில், நல்ல எல்லாரும் பைபிள் பாருங்க, இந்த சம்பவத்தை நல்லா பைபிள் பாருங்க. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருக
வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரங்கச் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அந்தபடியே செய். நீ உனக்கு அவன் பிறனாக இருக்க வேண்டும், உன் பேரை சொல்லக்கூடியவனாக. நல்லா கவனிங்க, தேவன் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அன்பு மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும். அன்பில் பரிபூர்ணப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் தேவன் நமக்கு செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்கிறார். இந்த சமாரியன் மாத்திரம் ஏன் போயிட்டு மனதுருகினான்? இந்த சமாரியன் மட்டும் ஏன் போய் மனதுருகினான்? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இந்த யூதர்கள், இந்த ஆசாரியர்கள், இந்த லேவியர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுக்கின்னு நியாயப்பிரமாண சுய நீதியில் நாங்கள்லாம் நீதிமான்கள் என்று சொல்லி தேவனை விட்டு பிரிந்திருந்தார்கள். சொல்லப்போனால் தேவனுக்கு ஒரு விதத்தில் சத்துருவாகவே இருந்தார்கள். ஆனால் இந்த சமாரியர்கள் மாத்திரம் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பயங்கரமான கொடும் பாவிகள். அவர்கள் செய்ததெல்லாம் பாவம்தான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவன் அறிவிருக்கிற எல்லா பாவத்தையும் செய்வாங்க. ஆனால் சமாரியர்களுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்களுக்கு எங்களுடைய மேசியா வருவார். ஏன்னா இந்த சமாரியர்கள் என்பவர்கள் அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அசிரியர்கள் படையெடுத்து வந்தபோது கிமு 722 அந்த வாக்கில் 720 அந்த வாக்கில் அசிரியர்கள் படையெடுத்து வந்தபோது கொஞ்சம் இஸ்ரவேலர்களை என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அசிரியாவுக்கு நாடு கடத்தின்னு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேலில் விட்டதும் இவங்க இந்த கலப்பாயிட்டாங்க. இஸ்ரவேலர்களும் மற்ற புறஜாதிகளும் கலப்பு ஏற்பட்டு தேவனை விட்டு முற்றிலுமாக அற்றுப்போனார்கள். ஆனால் ஒரு பழக்கம் இருந்துச்சு. வேதத்தினுடைய நோக்கமே மேசியா. வேதத்தினுடைய நோக்கமே யாரு? மேசியா வருவார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குவார். அவர் நமக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுவார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. கிறிஸ்து இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே தேவனால் பிறந்தவன். ஆக ஒருவர் வருவார். அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி வருவார். அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அங்கே சமாரியா ஸ்திரீ, நல்லா கவனிங்க, சமாரியா வழியாக அவர் கலிலேயாவுக்கு போகும்போது, யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும்போது, அங்கே சீகார் எண்ணப்பட்ட ஊர் வழியாக போகும்போது அந்த கிணற்று வழியாக உட்காந்து அந்த பாவ ஸ்திரீ, அந்த விபச்சார ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுவார். ஒரே ஒரு ஆளை ஆண்டவர் பிடிப்பதற்காக, தேவனுடைய அன்பை காண்பிப்பதற்காக அவர் எரிகோவின் வழியாக போகாமல் அவர் சமாரியாவின் வழியாக போய் அந்த சீகார் எண்ணப்பட்ட அந்த ஊரில் அந்த கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்து அவர் அங்கே பேசி கொண்டிருந்த வேளையில், அப்போ உனக்கு 5 புருஷர் உனக்கு இருந்தாங்க. அந்த ரகசியத்தை இது சொன்னதுமே, மேசியா வரும்போது எங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அறிவிப்பாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரங்களுக்கு தெரியாமன்னு சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். இந்த ஆசாரியனும் லேவியனும் தங்கள் கையில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு சுயநீதியிலே அவர்கள் அந்த குற்றுயிரும் குளிருமாய் கிடந்த அந்த எருசலேம் நகரவாசியை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் சமாரியன் மாத்திரம் மனதுருகினான். ஏன் சமாரியன் மனதுருகினான்? நாங்கள் பாவிகள், நாங்கள் துரோகிகள், நாங்கள் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு தாகேப் வருவார். கிறிஸ்து என்றால் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர்களுக்கு அவர்களுடைய சமாரியா பாஷையில் எங்களுக்கு ஒரு தாகேப் வருவார். எல்லாம் வாய்த்தது சொல்லுங்க போகலாம். தாகேப் சொல்லுங்க பார்க்கலாம். தாகேப். இந்த தாகேப் என்றால் புதுப்பிக்கிறவர்.
எங்களுக்கு ரெஃபர்மெண்ட் கொடுக்கிறவர், எங்களுக்கு ரெஃபர்மேஷனை கொடுக்கிறவர், எங்களை புதுப்பிக்கிறவர் என்கின்ற நான் இவ்வளோ பெரிய துரோகியா இருக்கிறேன், என்னை புதுப்பிக்கிற ஒருவர் வருவார், என் தேவனுடைய அன்பை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவனுடைய அன்பை அறிந்து நான் விசுவாசித்திருக்கிறேன், ஒரு தாகேபு வருவார். அங்கே அந்த ஸ்திரீ சொல்லுவாள், கவனிங்க 25 வசனம் வாசிங்க பார்க்கலாம். 4:25 யோவான் சுவிசேஷம் 4:25. இந்த சம்பவம் சொன்னப்பட்டு வந்து எடுத்து வாசியா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா பிரதான ஆசாரியனே, லேவியனே, உன் கையில் இருக்கிற அதே தோரா, அதே நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவில் இருந்து உங்கள் தேவன் எழும்ப பண்ணுவார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்படைவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், சுயநீதியில தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பாவிகள், துரோகிகள், விபச்சாரிகள், வேசித்தனம் செய்தவர்கள், திருடர்கள், கள்ளர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு எங்களை மீட்கிறதுக்கு மேசியா, அந்த ஒரு காரியம், அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தாவே, உம்மை நம்பி உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, ஆண்டவரே, நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒரு மனுஷனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. எங்கள் மேசியா வருவார், எங்களை ரட்சிக்கும்படிக்கு எங்கள் கிறிஸ்து வருவார். இதுதான் சமாரியனுடைய மனதுருக்கத்துக்கு காரணம் என்ன? நான் ஒரு நாள் மரிப்பேன், அந்த நாள் நான் எங்க போவேன், நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேனே. ஆனால் எங்கள் தாகேப் வருவார், எங்கள் கிறிஸ்து வருவார். இந்த கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா என்று சொன்னால் எங்களை புதுப்பிக்கிற, எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், எங்களுக்கு ஜீவனை உண்டாக்குகிறவர், என் தேவனுடைய அன்பு வெளிப்படும் என்று சொல்லி அவங்க இருதயத்துக்குள்ள அந்த மனதுருக்கத்துக்கு காரணமே என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் இயேசுவானவர் வருவார். அவங்க சொல்றா பாருங்க, அந்த விபச்சார அந்த சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறாள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஆக இவர்கள் எல்லாரும் தேவனுடைய அன்பு, அவர் கொடுத்த வேத பிரமாணத்தை நம்பி, அவருடைய நியாய பிரமாணத்தை நம்பி எங்களை புதுப்பித்து எங்களை மீட்கிற தேவ அன்பு வெளிப்படும். நான் இப்பவும் சொல்றேன், நீ என்ன பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சேன்றவெல்லாம் அதெல்லாம் மைண்டில் வச்சு, இவ்வளோ ஆண்டவரே உங்களுக்காக நான் இவ்வளோ ஓடினேன், இவ்வளோ செஞ்சேன், அவன் எல்லாம் எங்கேயோ தூரம் இருப்பான். ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும்னு இயேசு ராஜாவை நம்புவான். பார்த்தீங்களா? நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து என்னை புதுப்பிக்கிறவர், என் தாகேபு எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்களேன். நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க, இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. என்னை புதுப்பிக்கிற, என்னை சுத்திகரிக்கிற, என்னை புது சிருஷ்டியாக உருவாக்குகிற என் தாகேபு எனக்குள் இருக்கிறார், என் மேசியா, என் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார், எல்லாவற்றையும், பிதாவை குறித்த எல்லா ரகசியத்தை சொல்லிடுவாரு, எல்லா ரகசியம், தேவனுடைய அன்பை சொல்லிடுவார். அவ்வளவுதான். இதுதான் சமாரியர்களுக்குள் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை. பாவத்தில் தான் உழன்று கொண்டிருந்தார்கள். ஆனா இவெல்லாம் ரொம்ப ஆச்சாரம். யாரு? இந்த ஆசாரியர்கள். இதை தொட மாட்டேன், அதை தொட மாட்டேன், இதை தீண்ட மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சாரம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? இந்த தாகேப், நான் இப்போ சொல்றேனே, இயேசு ராஜா நாமம் மகிமைப்படுவதாக, யாரெல்லாம் இந்த இயேசு ராஜாவை நோக்கி குற்றுயிரும் கொலையுருமாய்
எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற தேவ பிள்ளைகள், எருசலேம் வாசி, அவன் எருசலேம் வாசி, அதுதான் முக்கியம். அந்த எருசலேம் வாசிக்கு நீ இறங்கி போய் தேவ அன்பை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கள். அதற்கு இயேசு சொல்கிற பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் மறைமுகமாக இருந்தது இந்த ரகசியம், தேவ ரகசியம் மறைக்கப்பட்டு இருந்தது. எல்லார்கிட்டையும் போய் நீ சொல்லாத, நான் தான் இயேசு மேசியா தான் சொல்லாதன்னு சொல்ற இயேசு ராஜா இவளுக்கு சொல்றாரு, நான் தாமா அவர். ஐயோ, என் தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. அந்த விபச்சார ஸ்திரிக்கு, அந்த சமாரிய ஸ்திரிக்கு நானே அவர் என்று வெளிப்படுத்தி தேவனுடைய அன்பிலே பரிபூர்ணப்படும்படியாய், தேவ அன்பு அந்த ஸ்திரீக்குள்ளே உதயமாகும்படியாய், அந்த கரு உருவாகும்படியாய் கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டார். அதே அன்புள்ள தேவன் தான் நமக்குள் இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ அன்பு நம்மில் அதிகமாய் பெருகும். எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவான். அதனால் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க, தேவனுடைய அன்புல பரிபூர்ணப்படுங்க. அதனால்தான் இந்த சமாரியனுக்கும் உள்ள ஒரு மனதுருக்கம், என் தேவனே, நாங்கள் இப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எங்களை மீட்கிறதுக்கு நீர் உம்முடைய குமாரனை அனுப்ப போகிறீரே, என்னை மீட்டு என்னை புதுப்பிக்கிறவர் ஒரு வரப்போறாரே, அப்ப நீர் என்னை மீட்டு என்னை புதுப்பிக்கும் போது நான் என் சகோதரனுக்கு நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி செய்தான். ஆமென். புரிஞ்சு போச்சா இப்ப ரகசியம்? அதை பிடிச்சிக்கணும் என்னென்னமோ பேசுறது. அது நல்ல இயேசு ராஜாவுக்கு நல்ல சமாரியன்னே பேர் வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, இயேசுராஜா நல்ல சமாரியன்னாவே அவங்க பாவிகள், அவங்க கொடூரமான பாவிகள், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், தேவன் அருவருக்கிற எல்லாத்தையும் அவங்க செஞ்சவங்க. அதை போயிட்டு இயேசுவாக்கு நல்ல சமாரியன்னு சொல்லக்கூடாது. இங்கே தேவன் சொல்றதுக்கான அந்த கான்செப்ட் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை மாத்திரமே தேவன் இங்கே வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்றீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு அவ்வளவு பெருசாக உங்கள் உள்ளத்தில் பயங்கரமாக ஊறும். அந்த அன்புக்கு முன்னாடி எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்க. என் தேவன், நான் எவ்வளவு பெரிய பாவி. இன்னைக்கு சமாரியர்கள் அவருக்கு தேவை. இந்த சமாரியர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க. கர்த்தர் சொல்லுவார், யோவான் ஸ்நானகன் வந்தான், அவன் நீதி மார்க்கமாய் வந்தான், நீங்கள்லாம் நியாயசாஸ்திரிங்க அப்புறம் பரிசேயங்க, நீங்கள் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரர்களும் வேசிகளும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்கடா. ஏன்னா அவங்க தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு தேவ அன்புக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். இப்போ நான் சொல்கிறேன், ஒருவேளை நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீ எந்த இடத்துல நீ கைவிடப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, என் தாகேப் எனக்குள் இருக்கிறார், என் மேசி எனக்குள் இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய வார்த்தையானவர், அவர் அன்பு எனக்குள் இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல உன் குடும்பத்தில் ஒரு சாட்சியை வெளிப்படுத்துங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த அன்பு மகிமையானது. அவங்க எருசலேம் வாசிக்கு அந்த அன்பை காட்டுங்க. அந்த எருசலேம் வாசி அந்த அன்பை உணர்ந்து அவன் சொல்லுவான், இப்போ இவனுக்கு பிறன் யார் என்றால் அவன் சொல்லுவான், ஒரு சமாரியன் போனார், அந்த சமாரியன் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, அந்த சமாரியனுக்குள்ளே என் கர்த்தரை நான் பார்த்தேன்னு அவன் சொல்லுவான். பார்த்தீங்களா? அந்த சாட்சி தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு மகிமையாய் வரும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக இந்த சமாரியனுக்குள்ள அந்த மனதுருக்கம் இருந்துக்கான காரணமே இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு வருவார், எங்கள் மேசியா வருவார். எப்படி? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொன்னபடி செய்கிற தேவன். அதனால் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கரந்து சொல்லாமா? அதுக்கு இயேசு சொல்றாரு, அதுக்கு உன்னுடனே பேசுகிற நானே அவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லார கண்களை மூடி, எனக்குள்ள அன்பு பிறந்திருக்கிறது, எனக்குள்ள என் இயேசு பிறந்திருக்கிறார், எல்லாம் ஒப்பு கொடுங்க.